ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. சங்கர ஜெயந்தி சமீபமா நம்முடைய கிளாஸ் அப்படி அமைஞ்சது. சங்கர ஜெயந்தின்னு லேட்டா தான் தெரியும். ரொம்ப வேடிக்கையா என்னன்னாக்கா, யாரும் சொல்லிருக்காங்க, கரெக்டா தெரியல. ஐ திங்க் யூ கேன் வெரிஃபை அண்ட் டெல். சங்கருக்கும் ராமானுஜருக்கும் ஒரே நாள்ல பர்த்டேன்னு சொல்லுவா. ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் வேற போல் இருக்கு. திருவாதிரை தான் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் இருக்கும். ராமானுஜர் அப்புறம் ரெண்டு பேருக்கு ஜாத்தகமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்பா. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சங்கர் பால சன்னியாசியா பிரம்மச்சாரியாவே சன்னியாசம் வாங்கிட்டார். இவர் ராமானுஜர் 120 வயசு இருந்திருக்கார். அவர் கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து சன்னியாசியானார் அப்படின்னு சொல்லிட்டு he made religion easy. He made it very easy for people to approach. காமன் மேன் கூட ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்கா ரிலிஜியஸ் மைண்டடா வாழ முடியும்ன்றதுக்கு ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்தார் அவர். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு தேவையா இருந்தது. ஆதிசங்கர் காலத்துல 72 துர்மதங்கள் எல்லாம் அவர் கண்டிச்சு கண்டனம் பண்ணி நம்ம சனாதன தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார்ன்றது அவருடைய காலம், அவருடைய குறிக்கோள், அவருடைய எய்ம். அதை பண்ணார் அவர். அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு வந்த ராமானுஜர் அந்த காலகட்டத்துக்கு சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து எப்படி ஈஸியா மக்களை நிறுத்தி வச்சுக்க முடியும், சுலபமான வழியில் அவளை பக்தி நெறியில அவளை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணினார். இன்னும் பின்னாடி வரும்போது ஒரு மத்வாச்சாரியாரெல்லாம் பகவான் அவன் தான் எல்லாருக்கும் மேல வந்தான் தலைவன், அவன் தான் எல்லாத்தையும் காத்து அழித்து படைத்து எல்லாம் பண்றதுனால நம்ம அவன் அன்றி ஆசைச்சுதான் நம்ம இருக்கோம், அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார். நீ என்னைக்கும் பிருத்தியம்தான், அது ஐக்கிய பாவம், தாசபாவம், பிருத்திய பாவம் அப்படின்னு சொல்லுவா. ஐக்கிய பாவம்ங்கிறது சங்கருக்கு, தாசபாவம்ங்கிறது ராமானுஜருக்கு, பிருத்திய பாவம் வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல நான் அவனுக்கு அடிமை அப்படின்ற முறையில மத்வாச்சாரியார் என்பார். அதெல்லாம் எல்லாரும் அதே தான் சொல்றார். இப்ப நம்ம ராமலிங்க சுவாமிகளும் சரி, தாயுமானவரும் சரி, பட்னத்தாரும் சரி, எல்லாமே கிட்டத்தட்ட ஒருத்தர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பா, ஒருத்தர் லைட்டா சொல்லிட்டு இருப்பா. உண்மைதான் நிச்சயம், அவனன்று ஓரளவும் அசையாது அப்படின்னு சொல்றது ரொம்ப உத்தமமான ஒரு இது. அது ஒரு பாடலை தாயுமானவர் ஒருத்தருக்கு, அவனன்று ஓரளவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவதாவது எது அகில அறியாமை ஏது இவை அறிந்தார்கள் அறியார் யார். அவன் இல்லாத ஒண்ணுமே அசையாது, எல்லாமே அவன் தான் அப்படின்றத தெரிஞ்சின்ற அப்புறம் அது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, ஆண்டோர்கள்லாம் சொல்லியிருக்கா. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னா அப்புறம் அறிவுங்கிறது என்ன, புத்திங்கிறது என்ன, அறியாமை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதை தெரிஞ்சின்றவா தெரியாதவா யாரா இருக்கா? மௌனமோடு இருந்தது யார், என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுபவர் யார்? மௌனமா சைலண்டா தியானம் பண்றவா எத்தனை பேர் இருக்கா? அவ யாரு? இல்ல என்ன மாதிரி உணர்வாயா இருக்கானே அது யாரு? மனம் எனும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும், வன்மையோடு இரக்கம் எங்கே? இதெல்லாம் வராது, அந்த தொந்தமே வரவே வராது. அதனால புவனத்தை படைப்பது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்லையே. செய்ய வேண்டியதுன்னு எதா இருக்கா? எங்க செய்யணும்னு எதா இருக்கா? இல்ல பஞ்சபூதங்கள் ஏதாவது வேதங்கள் இருக்கா? பொய் மெய், நல்லது கெட்டது, அப்புறம் இது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற எல்லாமே அவனுடைய சித்தம் அப்படின்னு அவனுடைய விளையாட்டா நம்ம எடுத்துக்கணும். எவர் சிறியர் எவர் பெரியர், எவர் உறவர் எவர் பகைவர், இது வேண்டிய வேண்டாதவன் கிடையாது, சின்னவன் பெரியவன் கிடையாது. யாதும் உனையன்றி உண்டோ, அப்பா உன்னை தவிர ஏதா உண்டா? எல்லாம் நீதான். இப்படி பலவாய் தோன்றி ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து நீ விளையாடுறப்பா. உன்னுடைய விளையாட்டுது இகபரம் இரண்டிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பரம்பொருளே அப்படின்னாரு. அதாவது உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பரம்பொருள் இகம் பரம் இரண்டிலுமே உன்னுடைய செயல் தான் நிக்கிறது, உன்னால்தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பாடல ஒரு விசேஷமான இது என்னன்னாக்க, அவர் என்ன சுவாமியை பத்தி சொல்லிருக்காருன்னு இந்த பாட்டுல இருக்காது. சாதாரண திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடியவரே, ஜோதி சுரூபமா நிக்கிறவரே, இப்படிலாம் ஒரு குழு கொடுப்பார். ஆனா இந்த பாடல்ல ஒண்ணுமே சொல்ல, அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு ஆரம்பிச்சார். கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறார்னா, எங்கும் நிறைகின்ற பரம்பொருளே அப்படின்னு, உயிருக்கு உயிராக நிறைந்து நீ அணுக்கு அணுக்குள்ளே இருந்துட்டு மகத்துவ மகியனா இல்லையா, அணுரணியனா மகத்துவ மகியனா அப்புறமேயனா ஜெகதோத்தாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ற மாதிரி உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருளான நீதான் எங்கேயும் நிறைஞ்சிருக்க, பார்க்கிற இடத்துல நீக்கமர நிறைந்து நீ இருக்கின்றாய் அல்லவான்னு அவர் சொல்றார். அது பார்க்கும்போது நமக்கு அப்பேற்பட்ட பரம்பொருள் அவனை வந்து பாடாதவா கிடையாது, தேடாதவா கிடையாது, நாடாதவா கிடையாது. அதைதான் நம்ம வந்து இப்ப பாக்குறோம். இந்த புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணத்துல வந்து வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம்னு ஆரம்பிச்சோம். வெள்ளை யானைங்கிறது ஐராவதம். ஐராவதம் அதுக்கு என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்பா இல்லையா? அதுக்கு 2க்கு 4 கொம்பா முளைச்சிருந்துதான். அதனாலே அது வந்து மற்ற யானைகள்லாம் கருப்பா இருக்கும், சாம்பல் கலர்ல இருக்கும், இது மாத்திரம் வெள்ளவிலேன்னு இருக்கும் ஒண்ணு. மற்ற யானைகள்லாம் பூலோகத்தை இருக்கும், இது மாத்திரம் தேவலோகத்தை இருக்கும். மற்ற யானைகள்லாம் சாப்பிடுறது மட்டை கட்டைன்னு ஏதோ ஒண்ணு, இந்த யானை மொத்தம் அமிர்தமா குடிச்சுன்னு இருக்கும். அப்புறம் வந்து மற்ற யானைகள் யார் வேணாலும் ஏற்றிக்கும், இல்ல எல்லா வேலையும் பாரம் சுமக்கல எல்லா வேலையும் செய்யும் பூலோகத்துல. ஆனா இந்த வெள்ளை யானை மொத்தம் என்ன பண்ணும், அமரர் உலகத்துல இருந்து இந்திரனை தவிர யாரையும் ஏத்தாது. அதனால தனக்கு ஒரு பெருமை. அதுக்கு கொஞ்சம் மதம் பிடிச்சு போச்சு. யானைக்கு மதம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா? யானைக்கு மதம் பிடிச்சானா அது தலையில மஸ்தகத்துல இருந்து ஏதோ அது ஒரு வாசனையோடு கூடிய ஒரு திரவம் வந்து அப்படியே கசியும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மதம் பிடிக்கிறதுன்னு ஒருத்தர் வேடிக்கை சொல்லுவார். ஒரு கோவில்ல, கோவில் சொல்றதோட ஒரு சின்ன கிராமம், அதுல வந்து 2-3 சின்ன சின்ன கோவில் இருக்குமா. ஒண்ணு முருகன் கோவில், ஒண்ணு பெருமாள் கோவில், ஒண்ணு சிவன் கோவில், ஒண்ணு காளி கோவில், அது மாதிரி. ஆனா அந்த ஊருக்கெல்லாம் சேர்ந்து யாரோ ஒரு சின்ன யானையை கொடுத்து வந்திருக்கார், ஒரு குட்டி யானை. அந்த ஊர் மொத்தத்துக்கு அந்த ஒரு யானை தான். எந்த கோவில்ல என்ன விழாவானாலும் அந்த யானையை தான் கூட்டின்னு போவாளாம். திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த யானை எங்க காணாத போயிட்டான். காணாத போயிட்டுன்னா ஊர் ஜனங்கள்லாம் கூடி தேடி பார்த்தா அந்த யானை கிடைக்கவே இல்லை. அப்போ பெரிய கவர்மெண்ட்ல இருந்து வந்து, ஏன்னா இப்ப எல்லா கோயிலுமே கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அந்த HRMC போர்ட்ல இருந்து பெரிய எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் வந்து கேட்டா, என்ன யானை என்ன ஆச்சு, ஏன் யானைக்கு மதம் பிடிச்சுட்டா ஓடி போயிட்டா அப்படின்னு கேட்டாராம் அவர். உடனே அந்த யானை அவன் சொன்னானா, சுவாமி யானைக்கு மதம் பிடிக்கிறீங்க அதனாலதான் ஓடி போயிட்டான். அவன் எப்படி அதை ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்கான் அந்த வார்த்தையை. யானைக்கு மதம் பிடிச்சு ஓடித்தா தலைக்கு வந்து ஓடிட்டான்னு அவரு கேட்டிருக்கார். யானைக்கு மதம் பிடிக்கல. மதம்ன்றது நம்ம ரிலிஜியஸ் இது இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ், அது பிடிக்கல. ஏன்பா, என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டார். இவன் என்ன சொன்னான்னா, சுவாமி இந்த ஊருக்கு ஒரே ஒரு யானை குட்டியது, அதை வந்து என்ன பண்ணுவான்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு அழிச்சுன்னு போயிடுவா. அது நெத்தியில இருக்கக்கூடிய அந்த சின்னம் இருக்க அது எல்லாத்தையும் நல்லா உரிமட்டை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து சூலத்தை வரைஞ்சிடுவா. அதுக்கப்புறம் என்னன்னாக்க திருப்பி வந்த உடனே திங்கட்கிழமை புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிடும். சிவன் கோயிலுக்கு போகும்போது அவ என்ன பண்ணுவானே, இந்த சூலத்தை அழிச்சுட்டு பட்டை விபூதி இது பெயிண்ட்ல தான் வரைவா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு போனாக்க முருகன் கோயிலுக்கு போகும். முருகன் கோயிலுக்கு போனா அங்கே என்ன பண்ணுவானா இதெல்லாம் அழிச்சுட்டு வேல் போடுவா. கடைசியில வந்து சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போறோம். பெருமாள் கோயில மறுபடியும் இதை போட்டு மட்டையை போட்டு நல்லா தேய்ச்சி அதை தலையை நல்லா கழுவிட்டு அதுக்கு வந்து நாமத்தை போடுவார். ஒரு 2 சண்டை வேற வந்துடும். அவ அங்க வந்து தென்கலைக்காரா வடகலைக்காரா 2 பேர் இருப்பா. இவர் வந்து அந்த யூமா இருக்க நாமம் தான் போடணும்னு ஒரு கோட்டி சொல்லுவான்னு போட்டுருவான். உடனே இன்னொரு கோட்டி வந்து இல்ல அந்த ஒய்மா இருக்கிற நாமம் தான் போடணும். உடனே அதை கொஞ்சம் இழுத்து விடுவான். திருப்பி மறுபடியும் அவ சத்தம் ஓங்கித்தேன்னா அந்த ஒயில் அப்படி கீழே இறங்கிருக்கு, அதை அழிச்சு விடுவான். பார்த்துட்டு இந்த யானை என்னடா இப்படி நம்மளை துன்பப்படுத்துறாங்களே, ஒரு நாளைக்கு இந்த நெத்தியில இந்த மாதிரி பலவிதமான சின்னங்களை போட்டு தாங்க முடியல ஓடி போயிட்டான். யானைக்கு மதம் பிடிக்கல, அதனாலதான் ஓடி போயிட்டான். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்ல, உரிமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவா அமைய வேண்டும். அப்புறம் என்ன, பெருமை பதி நின்புகழ் பேசவே வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த ஆமா, தர்மமிகு சென்னைன்னு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டு போயிருக்காரு அவர். இப்ப தெரியாது. தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தோட தலமோங்கு கண்டவேலே அப்படி அந்த கதை முருகனை பார்த்து சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் வேணும்னு.
இப்ப நம்ம கேட்டோம்னா அதெல்லாமா கேட்போம், நம்ம வேற ஏதோ கேட்போம். மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், அப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும், ஓவன் வேணும், இதெல்லாம் தான் நம்ம கேட்போம். அன்னைக்கு அவர் அப்படி கேட்டுட்டு போயிட்டார். இப்போ அப்பேற்பட்ட ஒரு மகான்கள்லாம் தொழுத பரமேஸ்வரனை துர்வாச முனிவரும் பூஜை பண்ணிருக்கார். எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னா, அவர் காசியில ஒரு அழகான ஒரு சிவலிங்கத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி அதை நல்ல அழகாக மலர்ந்த பொன்போல் மின்னக்கூடிய வாசனையோடு கூடிய கொன்றை மாலையெல்லாம் அதுக்கு மாலையா சாத்திருக்கார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இவர் வந்து பூஜை பண்றார். எப்படி பூஜை பண்றார் அப்படின்றத பின்னாடி வர பாடல சொல்ல போறார். அந்த என்ன அப்படின்னு கேட்டா, பிறவி துன்பத்தை அழிக்கக்கூடியதான் அது. அந்த காசி நகரத்துல வேதங்களை எல்லாம் நன்கு உணர்ந்த துர்வாச முனிவரே அந்த ஆகமத்துல ஸ்ருதி ஸ்மிருதியில சொல்லியிருக்கிற பிரகாரம் அவருடைய பெருமையை விளக்கக்கூடியவாறு அந்த இறைவனுடைய நீங்காத ஒளி வடிவாகிய அந்த சிவலிங்கத்தை இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை அதுதான் காசி விஸ்வநாதரோ அப்படின்னு சொல்லும்படியா கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவது காசியில பிரபலமான சிவன் கோவில் துர்வாசரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது இருக்கோ என்னவோ தெரியல. அப்பேற்பட்ட சிவலிங்கத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறார். அவர் என்ன பண்றாரு, அவர் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறார். இன்புற்று அர்ச்சனை செய்து ஏத்துவான் அவ்வேளை அன்புக்கு எளியன் அருளால் திரு முடிமேல் மின் பொற்கடி கமல போதொன்று வீழ திடலும் தன் பொற்கர கமல போத அலர்த்தி தாண்டினான் அப்படிங்கிற. இன்புற்று அர்ச்சனை செய்து ஏத்துவான் அவ்வேளை. இது அவ்வேளை அப்படின்னு இருக்கணும். இந்த லகர லகர அபேதம். அந்த இடத்துக்கு வந்து வேளை அப்படின்னு போட்டாக்க அந்த ஒலி வந்து அது சரியா ஒத்து வராதுன்ற வேலை அப்படின்னு போட்டிருக்காரு அவர். இது ஆட்ச பிரயோகமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவர் இன்னொன்னு கூட நினைச்சிருக்கலாம்னு தோணுது. இந்த பாட்டை கேட்கும் போது என்ன, பிற்காலத்துல ஒரு 700-800 வருஷம் கழிச்சு தமிழை எல்லாரும் சேர்ந்து பாடு படுத்த போறா. அவளுக்கு லகர லகரம் வராது, நகர நகரம் வராது, வராது. பெரியவா ஒரு சமயம் ஒரு புலவரை கூப்பிட்டு கேட்டாரா, நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்டாரா. தமிழ் ஆசிரியரா இருக்கேன்னு. ஓ, தமிழ் ஆசிரியரா இருக்கியா? அவர் வந்து லாபம் சொல்ல லாபம் சொல்ல தமிழ் ஆசிரியரா இருக்கேன். ஓ, தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க பெரியவான்னு கேட்டிருக்காரு அவர். லா அப்படிங்கிற எழுத்து மலையாளத்தையும் தமிழ்ல தான் இருக்கு. அந்த காலத்துல மலையாளம் வரலையாம். ஒரு 800 வருஷத்துக்குள்ளதான் மலையாளம் வந்திருக்குன்னு சொல்றான். தமிழ் தான் அங்கேயும் இருந்திருக்கு. ஏன்னா கேரள நாடுக்கு சேர நாடுன்னு பேரு. அங்கேயும் சேரன் செங்குட்டுவன் தான் அது பண்ற இளங்கோ அப்படிகள் இருந்திருக்காரு. அவர் தான் சிலப்பதிகாரம்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. தமிழ் தான் அங்க ரொம்ப பெருமையோட இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த தமிழ் வந்து ழகரம் தமிழ்ல இருக்கு, மலையாளத்துல இப்ப இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஆலப்புழா, அம்பலப்புழா இப்படி எல்லாம் ழா அதுல வரும். நம்ம இதுல வாழைப்பழம், ஏழை, கிழவன், மழை, பிழை, உழை, இந்த மாதிரி ழா நிறைய இருக்கு. இந்த ழாவை தனக்கு உள்ள வச்சுட்டு இருக்கான். தமிழ் யாவை வைத்திருப்பதனால தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அவரால் தான் அப்படிலாம் சிந்திச்சு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அந்த முனிவனானவன் ஒரு தமிழ் கடவுளாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலேயே 64 திருவிளையாடல் பண்ண பெருமான் அந்த பெருமான பூஜை பண்றாருக்காத்தால. எப்படி பூஜை பண்ண, இன்புற்று அர்ச்சனை செய்து ரொம்ப இன்பத்தோட சந்தோஷமா மகிழ்ந்து அர்ச்சித்து ஒரு நாளும் அர்ச்சனை பண்ணி தினம் பண்றார். தினம் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு என்னவோ அவருக்கு தோணித்து அர்ச்சனை செய்து அவ்விறைவனை போற்றுவான், தினந்தோறும் போற்றுவான். அப்படி போற்றி புகழ்ந்து பாடி கொண்டாடி அந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் என்ன பண்ணான்னா, ஒரு நாளைக்கு தன்னுடைய அன்புக்கு ஒரு உரிய எளிய இறைவன், ஏன்னா ரொம்ப சுலபமா அதி சுலபமா ஒருத்தரை ப்ளீஸ் பண்ண முடியும்னா அது பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லுவான். சுலபமா சந்தோஷமாயிடுவார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தினம் இந்த துர்வாசன் நமக்கு இவ்வளவு பூஜை பண்ணி இத்தனை எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுக்கணும்னு மனசுல தோணித்து அப்ப என்ன பண்ணாராம், தன்னுடைய திரு முடி மேல சூடி இருந்த ஒளியோடு கூடிய பொன்னிறத்திலே அமைந்த வாசனையோடு கூடிய ஒரு தாமரை மலர். இவர் இன்னும் கொன்றை மாலையெல்லாம் போட்டிருப்பார், மற்ற புட்பாக்களும் போட்டிருப்பார். ஆனா அவர் தாமரை மாலையை இவருக்கு வந்து
ஒரு பிரசாதமா கொடுத்தாராம். கீழே விழுந்துதான். நம்ம கூட சித்தமே பார்க்கலாம். சுவாமி கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணி அவர் தீபாராதனை காட்டும் போது இந்த சுவாமி மேல இருந்து ஒரு பூ கீழே விழுந்ததுன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்? உடனே மனசுல நான் நினைச்ச காரியம் நிறைவேற போறது, சுவாமி அதுக்கு அருள் பண்ணிட்டார், உத்தரவு கொடுத்துட்டார், அப்படி பூ விழுறது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த பூ விழுந்தது. இவர் இந்த பூ எடுத்துட்டார். இவருக்கு நடக்க வேண்டியது ஒண்ணும் இல்லையே. கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எனக்கு எந்த லாபமும் இல்லை, நான் எந்த கர்மாவும் இல்லை, எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, அடையாதது எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முனிவர் துர்வாசர் என்னவோ தோணித்து அந்த பொன்னிறம் வாய்ந்த மனத்தோடு கூடிய தாமரை மலர் கீழே விழுந்தது. அதை எடுத்து தன்னோட கையால வாங்கி கண்கள்ல ஒத்திண்டு அத அப்படியே ரொம்ப தாங்கி ஒரு ஒரு பக்தியோட வாங்கி என்ன பண்ண போறோம்னு அடுத்த பாடல சொல்லுவாரு. இத தன்னுடைய கைகளால பயபக்தியோடு இந்த தாமரை மலரை வாங்கி கையில வச்சுண்டு தாங்கி கொண்டாடும். தாங்கி வச்சுட்டு அப்படியே ரொம்ப பக்தி பரவசத்துல அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப ஆச்சரியத்தோட பகவான் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு அருள் பண்ணியிருக்கானே அப்படின்னு நினைக்கிறார். இன்புற்று அர்ச்சனை செய்து சந்தோஷத்தோட அர்ச்சனை பண்ணி ஏத்துவான்னு அந்த இறைவனை போற்றுவான், அவனை தொழுவார், வணங்குவார். ஏத்துதல் அப்படின்னா அதுக்கு இத்தனை அர்த்தங்கள் சொல்லலாம். நம்ம ஏத்துவான் அவ்வேளை அந்த சமயத்துல அன்புக்கு எளியன், பக்தாளுடைய பக்திக்கு ரொம்ப எளியவனாகவும் அவளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனாகவும் இருக்கக்கூடிய அந்த பெருமான் எளியன் அருளால் திருமுடியோன், அருள வேண்டும் என்று இவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பக்தர்களுக்கு அருளை செய்யக்கூடியவன் திருமுடி மேல் தன்னுடைய தலை மேல இருக்கக்கூடிய மின் பொன் அப்படின்னா பொன்கிறது பொற்கடின்னு ஆயிடுது. மின் பொற்கடி மின்னக்கூடிய பளபளப்பாக இருக்கக்கூடிய தங்கத்தினால் ஆன அப்படின்னு வச்சுக்கலாம், தங்கம் போல் ஒளிரக்கூடிய அப்படின்னு வச்சுக்கலாம். கடிக்கமலன வாசம் நிறைந்த தாமரை போதுன மலர், வாசனையோடு கூடிய தங்க தாமரை மலர் ஒன்று வீழ்த்திடலும் அதை கீழே விழும்படியா பண்ணாராம். தலையில இருந்து அப்படி தலையை அப்படி ஒரு அசைச்சா தலையில இருந்து விழுந்துடும் இல்லையா, அப்படி தலையில இருந்து தாமரை பூ கீழே விழுந்த உடனே தன் பொற்கர கமல போது உடனே துர்வாச முனிவர் பக்தியோட கிட்ட போய் ஆஹா இன்னைக்கு நமக்கு பகவான் எவ்வளவு பெரிய அருள் பண்ணியிருக்கார், ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த புஷ்பத்தை கையில ஏந்தி கீழே விழறதுக்கு முன்னாடியே கையில ஏந்திண்டு அதை அப்படியே ரொம்ப பக்தியோட கையில வச்சுட்டு தாங்கிண்டு அப்படி பாக்குறாரு சுவாமிய. ஆஹா உன்னுடைய கருணை அப்படின்னு பாக்குறாரு. ஏத்துவான் அப்படின்னா போற்றுவான், வழிபடுவான். கடினா மனம் மிகுந்த வாசனையோடு. இந்த திருமணத்துக்கெல்லாம் கடிமணம் புரிந்தார் அப்படின்னு சொல்லுவார். சுவாமிக்கெல்லாம் திருக்கல்யாணம் போது முருகன் வள்ளியை கடிமணம் புரிந்தார். கடிமணம் அப்படின்னு என்ன, கடின வாசனையோடு அப்படி இருக்க. இங்க பெருமையோடு அழகோடு மனம் புரிந்தார்னு திருமணம் செய்து கொண்டார் அர்த்தம். அங்க மலருக்கு சொல்லும்போது கடிமணம் அப்படின்னு சொன்னா மிகவும் சிறந்த வாசனையை உடைய அப்படின்னு அர்த்தம். போது அப்படின்னா மலர். அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த போதுங்கிற வார்த்தைய ஒரு 10-15 விதமா யூஸ் பண்ணி ஒரு அபிராமி பதிகம் ஒண்ணு இருக்குன்னு. அதை ஒரு நாளைக்கு இன்னொரு கான்டெக்ட் இதுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கு, அன்னைக்கு அதை நம்ம பார்க்கலாம். அப்ப மலரை வச்சுட்ட உடனே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணலாம், இது என்ன பண்ணலான்னு. நாம கூட என்ன பண்ணுவோம்னா கோவிலுக்கு போவோம், பிரசாதெல்லாம் வாங்கிப்போம், அப்படி கையில எடுத்துன்னு வருவோம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளா யாராவது வழியில வந்துட்டாக்க என்ன பண்ணுவோம், அவ எங்க கோயில் போயிட்டு வரலா காத்தால அப்படின்னு. ஆமா காத்தால வேற என்ன வேலை, ரிட்டையர் ஆயாச்சு, ஏதாவது வீட்டு வேலை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்குள்ள காத்தால எழுந்தோன்னு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். இன்னும் அங்க பிரசாதம், அதுவும் மார்கழி மாசமா தான் கேட்கவே வேண்டாம், பொங்கல் பிரசாதம் கொடுப்பா சுட சொன்ன அதை வாங்கிட்டு இவரை பார்த்த உடனே ரொம்ப ஆப்த நண்பர் உடனே நண்பர் இந்தாங்க பொங்கல் பிரசாதம். இல்லை நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. இல்ல வேண்டாம் தினம் தான் நான் வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுக்குறேன், இன்னைக்கு நீங்க எடுத்துன்னு போ, உங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கன்னு கொடுப்பா இல்லையா. அதுதான் ஈத்து ஓக்கம் இன்பம் வள்ளுவர். மற்றவாழ கொடுக்கறதால ப்ரெஷர் இஸ் அண்ட் கிவிங் அப்படின்ற மாதிரி மற்றவாழ கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் மாதிரி எதுலையுமே வராது. வாங்கறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்கறதுல தான் சந்தோஷம் அப்படின்னு அந்த காலத்துல அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால துர்வாசனுக்கு என்ன தோணுது, இந்த இதை நம்ம ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு துறவோ நிலையில வாழக்கூடிய ஒரு தபசி, நம்ம இந்த பூ வச்சு என்ன பண்ண போறோம், தங்கத்தினாலான தாமரை மலர் வாசனை அதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம், ஒண்ணு பண்ணலாம்.
இது யாரு ரொம்ப சிறந்தவனாக நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் நம்ம யார நினைக்கிறோமோ அவனுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன நினைச்சாருன்னா, இப்ப பூஹு புவா சுவஹா இதுல 3ல ரொம்ப விசேஷமானது சொர்க்கலோகம் அப்படிங்கனால இவர் முனிவர்கள்லாம் நினைச்சா ரிஷிகள்லாம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், நினைச்சா அதே உடம்போட எங்க வேணாலும் போவார். இந்த நாரத மகரிஷி மாரி அவர் ராட்சசா கிட்டையும் போறான், அதே மாதிரி மனுஷா கிட்டையும் ஒருவரான், தேவர்கள் உலகத்துக்கும் போறான். அவருக்கு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ஃப்ரீ பாஸ், அவருக்கு விசா எல்லா இடத்துக்கும் கொடுத்து வச்சிருந்தா. இந்த விசாங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் தெரியுமா, என்ன எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? தெரியலையே. விசிட்டர்ஸ் இன்டென்ஷன் டு ஸ்டே அப்ராட். விசிட்டர்ஸ் இன்டென்ஷன் டு ஸ்டே அப்ராட், அதான் விசாவா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு எவ்வளவு தூரம் அது கரெக்டா தெரியாது. இட் நீட்ஸ் டு பி வெரிஃபைட். என்ன சில சமயம் நம்ம சொல்லிடுறோம், உடனே அடுத்த இது அந்த எபிசோட பாக்குறவா என்ன பண்ணா அதுல ஒரு ரிஜாயிண்டர் போட்டு விடுவா, இவர் இந்த மாதிரி சொல்றா இது ரொம்ப தப்பு, இப்படி கிடையாது. அதுதான் நிறைய இருக்கும் காமெண்ட்ஸ்ல. நிறைய இருக்கிறது என்ன, கண்டெம் பண்ற காமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம ரெடி ஆகி இதெல்லாம் தாங்கிறதுக்கு மனசை திடம் பண்ணிருந்தா நம்ம சோசியல் மீடியால ஏதாவது நம்ம போடுறோன்னு அதுக்கு நம்ம பண்ணணும். இவர் என்ன பண்ணா, உடனே அந்த எடுத்துட்டார், நேரம் கிளம்பினார், யாருக்கா ஒருத்தர் கொடுக்கலான்னு. தாங்கி கண் சென்னி தடமார் பனைத்து உடலம் வீங்கி தலை சிறந்த மெய் உவகை மேற்கொள்ள நீங்கி கழித்த கருணை நிதி அணையான் பூங்கற்பக நாட்டில் போகின்றான் அவ்வேலை. இந்த வேலைங்கிறது 2வது 3வது யூஸ் பண்றாரு. வேலைன்னா வேலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. தாங்கி கண் சென்னி தடம் மார்பு அணைத்து உடலம் வீங்கி தலை சிறந்த மெய் உவகை மேற்கொள்ள நீங்கி கழித்த கருணை நிதி அணையான் பூங்கற்பக நாட்டில் போகின்றான் அவ்வேலை. இப்ப ஓரளவுக்கு புரியுது இல்லையா? அந்த முனிவனானவன் என்ன பண்ணான்னா, கையில அந்த தாமரை மலரை ஏந்தி கொண்டு அப்படியே ரொம்ப கசக்காத கொள்ளாத கீழே விழாதவாரி நசுங்காதவாரி ரொம்ப பக்தியோட கையில வச்சுண்டு அதை எடுத்து கண்களிலும் தன்னோட கண்ணில் ஒத்திக்கிறார். எப்பவுமே நம்ம கோவில்ல பிரசாதம் கொடுத்தா முதல்ல எல்லாரையும் பார்க்கலாம், அவ கண்ணில் தான் ஒத்திப்பார். கண்ணில் ஒத்திண்டு அப்புறம் மார்புல ஒத்திப்பார். அது மாதிரி இவரும் கண்ணில் அந்த மலரை ஒத்தி கொண்டு அப்புறம் தலைமையில வச்சுண்டு தலையால் தாங்கி அப்புறம் தன்னோட மார்புலையும் ஒற்றி கொண்டு உடல் முழுக்க அப்படியே ஒரு மயிர்கூச்சரியமாவது அப்படியே உடம்பு அப்படி சந்தோஷத்தினால உடம்பு அப்படி சிலிர்க்கிறது அவருக்கு. அங்கிருந்து கிளம்பிட்டார். சிவன் லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருந்தவர் அந்த மலர் கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். பொலிவினை உடைய கற்பகத்தரு உள்ள துறக்க நாடு. பொலிவினை உடையன சிறப்பு மிக்க பெருபலம் மிக்க மகிழ்ச்சியோடு கூடிய கற்பகத்தரு உள்ள கற்பக விருஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, எப்படி இங்க மதுரையம்பதியில அந்த காலத்துல கதம்ப வனமாக இருந்தது. இப்ப அங்க எங்க இருக்குன்னு தெரியாது, அது என்ன பூ எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம ஊர்ல கலர் கலரா சென்னையில பூ கட்டி வித்தானா அதுக்கு பேர் கதம்பம் சொல்லுவா. ஆனா நிஜமான கதம்பம்ங்கிறது கதம்ப மலர்ங்கிறது மதுரையில அன்னைக்கு வனமா இருந்ததுங்கிற இப்ப தெரியல. இப்போ அதே மாதிரி தேவர் உலகத்துல கற்பக விருட்சம் எங்க பார்த்தாலும் நிறைய நிறைந்திருக்கு. அப்படி கற்பக மரங்கள் நிறைந்த அது உள்ள துறக்க நாட்டிற்கு, அந்த துறக்க நாட்டிற்கு நம்ம இந்த பூலோகத்தை தொடர்ந்து எங்க போறோம், சொர்க்கத்துக்கு போறோம் நம்பிக்கை இருக்கு இல்லையா. அப்படி அங்க போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அருள் நிதியை ஒத்த துர்வாச முனிவர், கருணையே வடிவாக அருளே கடலாக இருக்கக்கூடிய பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய, ஆனா அவர் எப்பவுமே யாருக்குமே உடனே ஆசீர்வாதம் பண்ணதா கதையே இல்லை இல்லையா. எங்க பார்த்தாலும் பிடி சாபம் தான் அவரு. யார பார்த்தாலும் பிடி சாபம். அம்பரீஷனையா பிடி சாபம் தான். யாரையா ஒருத்தர் போய் கிட்டுக்கிட்டு வாழ்த்தினான்னா ஒரே ஒருத்தனை தான் வாழ்த்தினான்னு சொல்லுவான். அவன் அந்த மாதிரி சாமர்த்தியமா நடந்துட்டான். யாரு அது? யுதிஷ்டிரன், பாண்டவன், துரியோதன் இல்ல, பாண்டவா கூட இல்ல. பாண்டவா கிட்ட தப்பிச்சான் போச்சான் ஓடி போயிட்டார். துரியோதன் முதல்ல துரியோதனன் தான் போனார். போன உடனே அவரை கூப்பிட்டு ஆச்சார உபச்சாரம் பண்ணி, அவனுக்கு கேட்கணுமா ராஜா வேற, அவன் ஆச்சார உபச்சாரம் பண்ணி அவரை சும்மா பிரமாதமா கொண்டாடி விதவிதமான சாப்பாடு போட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். போயிட்டு வரேன்னு
உடனே காலில் விழுந்து கேட்டான், எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் எங்க அண்ணாக்கும் கிடைக்கணும், ஒரு காட்டுல இருக்க, நீங்க போய் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணோம்னா. இன்டென்ஷன் என்னன்னா, காட்டுல போனா அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இவர் அங்க போய் அவனுக்கு சாபம் கொடுத்துருவா, வஞ்சி போயிடுவாருங்க எண்ணத்துல அனுப்பிச்சான் அப்படின்னு. அதுதான் துர்வாசருக்கு ரொம்ப சாபம் கொடுக்காத கிளம்பின இடம் எங்கன்னா துரியோதனுடைய சபையில இருந்தா அவர் மாதிரி கிளம்பியிருக்கார். இப்ப நேர வந்து இவன் சாபம் வாங்க போறான் இந்திரன். இவன் நேர இந்திரலோகத்துக்கு போனார். தாங்கி தலையிலே தாங்கி கண் ரெண்டு கண்ணிலையும் ஒத்திண்டு சென்னி அப்படின்னு தலைமையில வைத்து தடமார்பு அணைத்து, அது தடம்னா மார்பு, அப்படி அகன்ற மார்பு, தடம் விருந்து பறந்த அப்படின்னு அர்த்தம். அந்த மார்பில அணைத்து, அந்த மார்பில் அப்படியே ஒத்தி கொண்டு அந்த மலரை வந்து அப்படி பக்தியோடு அணைத்து கொண்டு உடலம் வீங்கி, உடலானது மகிழ்ச்சியினால சிலிர்க்கும்படியாக தலை சிறைந்த மெய் உவகை, தலை சிறைந்த அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப பூரித்து போய் ரொம்ப உயர்ந்து நிற்கக்கூடிய உயர்ந்த மகிழ்ச்சி மேலிட, அதாவது எல்லை இல்லாத அளவு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மேலிட அங்கிருந்து கிளம்பினார். எங்க இருந்து கிளம்பினார்? அந்த காசி கஷேத்திரத்துல இருந்து கிளம்பி நீங்கி அந்த இடத்தை விட்டுக்கு கழிந்த கருணை நிதியான், அந்த இடத்தை விட்டு கிளம்பிய நீங்கி கழிந்த அந்த இடத்தை விட்டு அகன்று அப்படின்னா, இந்த மலையாளத்துல சில இதுல வந்து சில வார்த்தைகள்லாம் அது எப்படி மீனிங்கா தெரியாது, அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி வந்து கூட்டி கழிக்கணும் அப்படின்பா. என்னத்தை கூட்டணும்னா எதை கழிக்கணும்னு தெரியாது நமக்கு. ஆனா அவ ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவா, அது கரெக்டா பாந்தமா பொருத்தமா இருக்கும். அது மாதிரி சில வார்த்தைகள் வந்து அந்தந்த மொழிக்கே உண்டான சில வார்த்தைகள். நம்ம வந்து சும்மா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் ஒண்ணு சும்மா சொல்றாரு அப்படின்னா அங்க வேற அர்த்தம். எங்க எப்படி காத்தால அப்படி வந்தேன் அப்படின்னு, இந்த மாதிரி என்ன நான் அப்ப பிடிச்சு கேட்டுட்டே இருக்கேன், நீ சும்மாவே இருக்கிய, வாய திறந்து ஒண்ணும் சொல்ல மாட்டியா அப்படிங்கிறோம். அப்புறம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறே அப்படிங்கிறோம். இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு எடுத்துட்டு 20-25 விதமா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. அது மாதிரி நீங்கி கழித்த அந்த இடத்தை விட்டு அகன்று எங்க போறாரு? கருணை நிதி அணையம், ரொம்ப கருணை மிக்கவர் அவர். அவர் ரொம்ப கருணையோடு நிறைந்த கருணை கடலா விளங்கக்கூடிய அவர் அணையான் கற்பக நாட்டில் பூத்து கொழுங்கக்கூடிய கற்பக மரங்கள் நிறைந்த அந்த வான் நாடு, வானவர் உலகம் இருக்கு, அங்கு போகின்றான் அவ்வேளை. அந்த வேளையில அந்த சமயத்துல அந்த கற்பக தருக்கள் நிறைந்த வானவர் உலகான சொர்க்கலோகத்துக்கு கிளம்பி போனார் அப்படின்னு அர்த்தம். துர்வாசர் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க ஏதோ விஷயம் நடக்கும் போது பிடி சாபம். இவ்வளவு கூட மேனகை கூட துர்வாசர் தான் சாபம் இல்லையா சாக்குந்தலத்துல. ஆமா இதற்கு சகுந்தலை, சகுந்தலைக்கு, ஆமா அந்த கதையில சகுந்தலைக்கு அவதான் சாபம் போட்டால, அவன் வந்து துஷ்யந்தனமாவே இருக்கா. அப்ப உடனே வந்து வந்ததை கவனிக்கலன்னா உனக்கு எல்லாம் மருந்து போட்டும் அவன் உன்னை ஏத்துக்காத போட்டும் சாபம் போட்டு போயிடுறாரு இல்லையா. உன்னை பத்தி நினைவே அவனுடைய மனசுல இருந்து போட்டும் சாபம் போட்டுருவா இல்லையா. இப்ப எங்கேயும் போட்டார், அங்க போறான்னு உடனே என்ன ஆச்சு, ஏதோ விபரீதம் நடக்க போறது. அப்பொழுது அந்த பாடல் முடிவு பெறாது அப்படின்னு நிறுத்திருக்காரு. அவ்வேளை அந்த சமயத்துல அப்படின்னு அந்த பாடல் முடிவு பெறவே இல்லை. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பாடல்கள்லாம் வந்திருக்கு. சென்று அப்படின்னு நிறுத்திருப்பார். அடுத்த பாடல்ல அது தொடரும். அடுத்த பாடல் சொல்றார், அலர செங்களத்து தானவரை தேய்த்து விரல் கங்கலர்கார் வேந்த அமரர் கோமான் தன் கோர் நகரில் செங்கன் அமரர் பெரும் சேனை கடல் கழிப்ப மங்கள பல்லாண்டு மறை முழங்க வந்து அணைவான். அங்க அப்ப இவர் அங்க மேல போறதுக்கும் அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு ஜம்பானா ஏதோ ஒரு அசுரனை, ஆமா ஜம்பாசுரன், அவனை வந்து யுத்தத்துல வென்று அவனை அழித்து விட்டு வெற்றியோட அங்கிருந்து வந்துட்டு இருக்கான்.
அவன் வரும்போது அரக்கர்களை அழித்து விட்ட சந்தோஷத்துல, ஒரு பெருமிதத்துல, ஒரு மகிழ்ச்சியோட அப்படி ஒரு மிதப்பா அப்படி வந்துட்டு இருக்கான். வெற்றி மாலை சூடி இந்திரனானவன் தன்னுடைய தலைநகரான அமராவதியில கண்கள்லாம் சிவக்க எல்லாம் அப்படியே சண்டை போட்டு வந்திருக்காங்களே அந்த வானவர்கள் எல்லாம், அமரர்கள் எல்லாம் சேர்ந்து அரக்கர்களோட சண்டை போட்டு வந்தாங்களே, கண்டெல்லாம் சிவந்திருக்கு. அது ஒரு கடல் மாதிரி இருக்கு அவனுடைய சேனை, தேவேந்திரனுடைய சேனை. ஏன்னா 33 கோடி தேவர்கள் சொல்றா இல்லையா, அத்தனை பேரும் போனானே எப்படியே கடல் மாதிரி தான். அப்படி கடல் மாதிரி அதுக்கு அந்த சேனை என்னன்னா எல்லாம் ஒவ்வொன்னு வெற்றி கோஷம் போட்டு இருக்காளாம். இப்படி வெற்றி முழக்கம், ஜெய ஜெய இந்திரனுக்கு ஜெய் அப்படிங்கிற, அமராவதி தலைவனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டே இருக்கா. அது பக்கத்துல சொல்லிட்டு ஒரு கோஷ்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. பல்லாண்டு பாடிண்டு கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் புடைசூழே வந்துட்டு இருக்க. அழகா வரான். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஜெயகோஷத்தோட நம்ம பார்க்கலாம். கபாலீஸ்வரர் கோவில்ல பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தா சுவாமி புறப்பாடு இருக்கும். ஒரு 5:30 மணிக்கு, 5:30 6:15 வரைக்கும் சுவாமி புறப்பாடு. 3 தடவை சுவாமி சுத்தி வருவார், வலம் வருவார். அப்படி வரும்போது சுவாமிக்கு முன்னாடி ஒரு நாதஸ்வரம் வாசிச்சுன்னு போவா. அதுக்கப்புறம் வேதம் சொல்லிட்டு போவா, ஒரு கோஷ்டி இருப்பா. அப்புறம் தேவாரம்லாம் பாடிட்டு போறவா ஒரு கோஷ்டி இருப்பா. அப்புறம் பஜனை பண்ணிட்டு போறவா ஒரு கோஷ்டி இருப்பா. இப்படி பல பேர் பலவிதமாக அவருக்கு சேவை பண்ணிட்டு போவா. அப்புறம் 2 சுத்தம் ஒரு இடத்துல வந்தோடனே நிற்கும் ஈசானிய திசையில சுவாமி அந்த பல்லக்கோட நிறுத்தி அங்க தீபாரத்தெல்லாம் காமிச்சு ஊதுவாரம் இங்க பாடல்லாம் பாடி தேவார பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவன் வெற்றி கோஷத்தோட இந்திரனானவன் அமராவதி நகர்ல அப்படி வர்றான் அப்படிங்கிறத அவர் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றார். இந்த பாடல கொஞ்சம் நிறைய கடினமான பதங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த பதமா ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் பதமா. சங்கு அலர்னு ஆரம்பிக்கிறது. சங்கு அலர் அப்படின்றத நம்ம பிரிச்சு சங்கு அலர் அப்படின்னு படிக்கணும். சங்கு அலர செங்களத்து தானவரை. ஆமா, கரெக்ட். சங்கு அலற வெற்றி சங்குகள்ல முழங்குபடியாக எல்லாம் சங்கு ஊதில் வரான்னா என்ன அர்த்தம்? ஜெயிச்சுட்டான் எல்லாம் அப்படியே பெருசா எல்லாரும் சங்கு ஊதில் வர. சுவாமி புறப்பாடும் போது கூட சங்குன்னு ஒண்ணு அதை ஊதின்னு வருவா. எக்காலம்னு ஒண்ணு இருக்கும், நீளமா இருக்கும், நாதஸ்வரம் மாதிரி நீளமா ஒரு 5 அடிக்கு இருக்கும். அதை 2 பேர் ஊதுவான். ஒத்தனே 2 வச்சுன்னு கூட ஊதுவான், பார்த்துருக்கலாம். இந்த சிவன் கோவில் சரி, விட்டுக்கோழி சுவாமி புறப்பாடும் போது அதுக்கு எக்காலம்னு அதுக்கு பேரு. இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, நான் சின்ன குழந்தை வச்சு அதெல்லாம் பார்த்திருக்கேன். சங்கு அலற வெற்றி சங்கம் முழங்க செம்களத்து, செம்மையான களம். களம்னா போர்க்களம். ஏன் செம்மையான போர்க்களம்? எல்லாரும் அதனால அடிச்சுட்டு அம்ப போட்டு கதையாத அடிச்சு வில்லால குத்தி இப்படி என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒண்ணு ரத்தம் பெருக விழுந்து கலந்து எல்லாம் போயிருக்கு இல்லையா. அதனால அந்த களமே, அந்த யுத்த களமே, இந்த போர்க்களமே சிவப்பா இருக்கு. அங்க தானவரை தேய்த்து, தானவர்கள் அப்படின்னா ராட்சசர்கள், அவுணர்கள், ராட்சசர்கள். தனு என்பவர்களுக்கும் காசியப்பருக்கும் பிறந்தவர்கள் தானவர்கள். அந்த அசுரர்களை எடுத்து பொதுவா எல்லா ராட்சசர்களையுமே தைத்தியர்கள் தான் சொல்ற வழக்கம். இதில் தானவர்கள் வரும்போது சூரபத்மனுக்கு தானவர்கள்னு ஏதோ யூஸ் பண்ணிருக்கா, பார்த்து கந்த புராணத்தை வருது. இங்க இவெல்லாம் அந்த தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா சண்டை போட்டு அசுரர்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். அழித்து விட்டு கொங்கு மனம் வீசக்கூடிய, கொங்கு நாடுன்னு சொல்றோம், கொங்கு நாடுன்னு சொல்லி, கொங்கு அப்படின்னு சொன்னாக்க வாசனையோடு கூடிய, எங்க பார்த்தாலும் பூத்து கொள்கக்கூடிய ஒரு பிரதேசம்னு அர்த்தம். எப்பவுமே இந்த கோயம்புத்தூர் வெதர் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மர் கூட அவ்வளவு ரொம்ப காயாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொங்கு மனம் வீசக்கூடிய, விரிந்து இருக்கக்கூடிய, மலர்ந்து இருக்கக்கூடிய விரல்தார் தேர்ந்து வெற்றி மாலையை சூடிக்கொண்டு எல்லாம் ஜெயிச்சுட்டாங்கன்னா மாலை போட்டுருவா இல்லையா. சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு ஜெயிச்சாலே ஆளாளுக்கு கழுத்த நிறைய அந்த மாலையை போட்டவனுக்கு கொண்டாடி 5 வருஷத்துக்கு நீதான் இந்த ஊருக்கு ராஜான்னு சொல்லி எல்லாம் பண்றா இல்லையா. அது மாதிரி தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய அரசனுக்கு கேட்கணுமா, அவன் ஒவ்வொரு அமக்கலப்படுத்துறார். வெற்றி மாலையை அவன் சூடிக்கொண்டு அமரர் கோமான், கொங்கு அலர் தார் வேந்து வாசனையோடு கூடிய வெற்றி மாலையை அணிந்து கொண்டு அமரர் கோமான், தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் கோ நகரில், தனது தலைநகரில், கோ நகர் தலைநகரத்துல
ராஜா இருக்கக்கூடிய அந்த நகர், பெரிய டவுனா இருந்தாலும் சரி, பெரிய நாடா இருந்தாலும் ராஜாக்குன்னு ஒரு சிறு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு அரண்மனையோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய இடத்துக்கு கோ நகரில் இவன் போறான். அப்படி போகும்போது என்ன ஆகுது, தேவர்களுடைய சேனை வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கு. பெரு செங்கண் அமரர் அரசனை கடல் கழிப்ப. பெரும் செங்கண் அமரர்னா பெரிய சிவந்த கண்களை உடைய அந்த அமரர் தேவர்கள்லாம் இருக்காரு. அரசனை கடல் கழிப்ப, அரசனோடு கூட தேவர்கள் தலைவனோடு கூட வரா. எப்படி வரா, ஒரு கடலே அவனோட பின்னாடி வர மாதிரி அவெல்லாம் வந்துட்டு இருக்கா. அவ எப்படி அலை வந்து கடல்ல ஒலி எழுப்புமோ, அலை ஓசை மாதிரி இவெல்லாம் ஓசைகள் எழுப்பி வந்து வாழ்க வளர்க எல்லாம் சொல்லி அவரை பெருமையோட பேசிட்டு அப்படி மங்கள பல்லாண்டு மறை முழங்க. மங்கள பல்லாண்டு, மங்களமான, அதாவது ஒரு சிறந்த அபசபியம் இல்லாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, வாழ்க எல்லாம் சொல்லி, பல்லாண்டு சொல்லி. பெரியாழ்வார் வந்து பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியிருக்கார் இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திருத்தோள் படுந்தோள் மன்னான்னு சொல்லி பாடியிருக்காரு இல்லையா. அப்படிங்க இந்திரனுக்கே எல்லாம் பாடிண்டு அப்படியே வந்து அணைவான் அப்படின்னு அப்படி வந்து கொண்டு இருக்கான். வந்து இருக்கும்போது எத்திக்கும் கல்லென்று எரியங் கழிப்ப ஏந்து இழையார் தித்தித்து அமுதொழுக்கும் கீதம் செவி மடுப்ப பத்தி கவரி நிறை தானே படுகடலில் தத்தி பொருளும் திரைபோல் தலை கணிப்ப. இந்த பாடலும் இன்னும் முடியல. எத்திக்கும் கல் என்று எல்லா திசைகளும் சுத்தி வர எல்லா இடத்துலயும் கல் என்று ஒலியோடு. கல் என்று ஒலினா கலகலான்னு இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, என்னது வீடே கலகலப்பா இருந்தது. நேற்று வரைக்கும் அத்தனை பேர் இருந்தாளா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு விட்டு அவாவா சாயங்காலத்துல கிளம்பி போயிட்டா. வீடு வந்து இப்ப ரொம்ப அப்படியே நிசப்தமா இருக்கு. நேற்று எத்தனை கலகலான்னு இருந்தது அப்படின்னு. கலகலான்னு இருக்குன்னு அது வந்து ஒரு சந்தோஷத்தோட கூடிய ஒலியோடு கூடியதாக இருந்தது. கல் என்னும் ஒலியோடு, கலகலப்பான ஒலியோடு கூட இயம் கணிப்ப. எங்க பார்த்தாலும் இயம்னா இயல் இசை நாடகம் சொல்லுவோம். எல்லா இடத்துலயும் வந்து பாடல்கள்லாம் பாடுறது, புகழ்ந்து பாடுறது, கவி பாடுறது, இப்படி எல்லாம் ஒலிக்கிறது. அவாவா இவரை பத்தி இந்திரனை பத்தி எல்லாம் பாடிட்டு இருக்கா. ஏந்து இழையார் அப்படின்னு சொன்னாக்க அணிகலன்களை எல்லாம் ஏந்தின அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய தேவ மகளிர். இழையார் அப்படின்னு நேரிழை அப்படின்னு ஒரு வார்த்தை அபிராம பட்டர் யூஸ் பண்ணுவார். நேரிழையாள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது மெல்லிய இடை போல இருக்கக்கூடிய உடலை உடையவளாம், மின்னல் கொடி போல இருக்கக்கூடியவர். இங்க தேவ மகளிர்கள் அவெல்லாம் அணிகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள், நகைகளை எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏந்து இழையார் தேவ மகளிர்கள்லாம் தித்தித்து அமுது ஒழுக்கும். ரொம்ப இனிமையான, நாவிற்கு சுவையூட்டக்கூடியது போல காதுக்கு சுவையை ஊட்டக்கூடிய அமுது ஒழுக்கும், அமுதத்துக்கு நிகரான அமுதமான வார்த்தைகளை எல்லாம், ரொம்ப ஒரு இனிமையான பாடல்களை எல்லாம் பாடி, அமுதத்துக்கு ஒப்பான பாடல்களை எல்லாம் பாடி, பொழியும் அப்படின்னா மழை மாதிரி, நிக்காத மழை பெஞ்சா அப்படி இருக்குமா அந்த மாதிரி இந்த பாடல்களை எல்லாம் பாடி, கீதம் செவி மடுப்ப. பாடல்கள் எல்லாம் இவனுடைய காதுல கேட்கும்படியா பாடுறான். இந்திரனுடைய காதுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா. யார் ரொம்ப நல்லா பாடினா அவளுக்கு அப்புறம் தனியா கூப்பிட்டு அவளுக்கு கௌரவப்படுத்துவார். அப்புறம் இந்திரனை புகழ்ந்து பாடுவார் சவாட் அப்படின்னு இந்திரன் வாயால் ஒரு வார்த்தை கேட்டோன்னா ஆஹா அவளே சொல்லிட்டா, பேஷ் சவாஷ் சொல்லிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவா இல்லையா. எல்லாரும் சந்தோஷப்படுத்துற மாதிரி அவர் தேவேந்திரன் ரொம்ப அழகா இருந்து யானை மேல வராறவர். ரொம்ப சந்தோஷமா சுத்தி வர தேவர்கள்லாம் இவனை போற்றி புகழ்ந்து கோஷங்கள் எழுப்பவும், தேவ மகளிர்கள்லாம் ஆடவும் பாடவும், அழகான அணிகலன்கள்ல அணிந்து கொண்டு சந்தோஷமாக எங்க பார்த்தாலும் பாடல்கள், அதுவும் இசை நடனம் அப்படின்னு சொல்லி கூத்தல் சொல்லி எங்க பார்த்தாலும் அப்படியே இருக்கக்கூடியதாக பத்தி கவரி நிறை. பத்தி அப்படின்னா வரிசையாக, கவரி நிறை. கவரின்னா இந்த கவரி மான்னு ஒரு மான் உண்டு, அதனுடைய ரோமத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மானுடைய ரோமத்தினால பண்ணதுன்பா. அதுல பண்ண ஒரு சாமரம் கவரி மான். சுவாமிக்கு வந்து எப்போ 2 பக்கத்துல நின்று அப்படி வீசுவான். ஒரு தண்டு மாதிரி கையில
இருக்கும். அதுக்கு மேல வந்து அப்படியே ஒரு ஒரு மகரிஷிகளுடைய ஒரு வெளுத்த தாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது நிலமா 2 பக்கமும் வச்சு வீசுறதுன்னு சொல்லுவா. ராஜாவுக்கு கவரி வீசுறது, சுவாமிக்கு கவரி வீசுறது, அது மாதிரி 2 பக்கமும் பக்தியாக வரிசையாக எல்லாரும் நின்று கொண்டு கவரி அந்த சாமரத்தை அதை வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள். ராஜாக்குன்னு எல்லாம் தானே உண்டு இல்லையா? ஒரு சண்டைனாலும் போகணும், உடம்பெல்லாம் அடிபட்டுக்கணும், வீங்கணும், வரணும், இதையும் தான் பொறுத்துக்கணும். அதே சமயத்துல ராஜபோகமாவும் இருப்பார். அவருக்குன்னு வேளைக்கு விதவிதமான ஆடைகள், விதவிதமான ஆகாரங்கள், விதவிதமான கேளிக்கைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க பார்த்து நம்ம பொறாமப்படுறதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. திடீர்னு எதிரி நாட்டுல இருந்து ஒரு சட்டைன்னு ஒருத்தன் கிளப்பி வச்சானா எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு ஒரு ஓடணுமே சண்டைக்கு முதல்ல. அதுக்கும் அவர் தான் தயாரிக்கணும். பூமாலை போட்டாலும் எடுத்துக்கணும், பாமாலை சூட்டினாலும் எடுத்துக்கணும், அவன் எதிர்க்க இருக்கிறவன் அம்பு போட்டாலும் அதையும் மாறல தாங்கிக்கணும். அப்படி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கக்கூடியவன் தான் ராஜாவை அறுக்க முடியும் இல்லையா? இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி ஒரு புகழோடு கூடியதான ஒரு ஊர்வலத்துல இவன் வந்துட்டு இருக்கான். யானை மேல உட்காந்து, வெள்ளை யானை மேல வந்து உட்காந்துருக்கான். தானே படுகடலில் இப்படி அலைகளோட கூடிய கடல் எப்படி வருமோ அது போல இந்த கூட்டங்கள் எல்லாம் அங்கிருந்து வரும்படியாக தவழ்ந்து புரளுகின்ற. அப்படி கூட்டம் எப்படி வருதுன்னா தவழ்ந்து வருதான், மெதுவா வருது, ஸ்லோவா வருது, வேகமாலாம் வரல, இப்படி மெதுவா வருது. அப்படி அந்த அலைகளை போல சேர்ந்து அந்த கடல் போல இருக்கக்கூடிய சேனைகள்லாம் வந்து கொண்டிருக்கு. இயம் அப்படின்னா ஒரு புகழ்ந்து சொல்லக்கூடியது. கவின்னு சொல்லலாம். இயல் இசைய நாடகங்கள், இயல்னா கவி பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கக்கடலின் நெடும் கூம்பக நிமிர்ந்த வங்கத் தலை உய்க்கு மீகான் தனை மான திங்கட்குடை நிழற்ற தீந்தே மதங்கவிழ்க்கும் வெங்கட்களிற்றின் மிசைபவனி போந்தானைதான். இப்படி இந்த கூட்டமா எல்லாரும் சேர்ந்து பாடலோட அப்படி கவரி வீசி அப்படி அழகா யானை மேல வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கிறது அது எப்படி இருக்குன்னா, கண் கடலின் இந்த அழகான ஒரு கடல், விரிந்த பரந்த கடல் இருக்கு. அந்த கடல்ல ஒரு அகம் நெடும் கூம்பு நிமிர்ந்த அந்த கடல்ல வந்து ஒரு பாய்மரம் ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல ஒரு படகு இருக்கும் இல்லையா, கப்பல், அதுக்கெல்லாம் பாய்மரத்துல தானே போகாது. அப்படி பாய்மரத்தை வந்து அப்படியே ஒரு கப்பலானது ஒரு கடல்ல இருக்கு, ஒரு படகு கடல்ல இருக்கு. வங்க தலைக்கும் மீகாந்தனை மான, வங்க தலை உய்க்கும் அப்படின்னு அந்த கப்பல் வங்க அப்படின்னு சொன்னாக்க கப்பல்னு அர்த்தம். கடல் அது உயர்ந்திருக்கு. அந்த அதுல வந்து பாய்மரம் உயர்ந்திருக்கு. அங்க ஒரு மாலுமி உட்கார்ந்து இருப்பான். அந்த கப்பல்ல தலையில இருந்து அது ஒரு மாலினி, அது செலுத்துற மாலினி வந்து அங்க உட்கார்ந்து இருப்பான் அந்த பக்கத்துல. அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இதன் யானை நிலை வரும்போது இருந்துதான். எப்படின்னா திங்கட்குடை நிழற்ற சந்திரவட்ட குடை நிழல போல அழகாக வெள்ளை வெளியேன்னு இருக்கக்கூடிய அந்த பாய்மரத்துக்கு ஈக்குவலா இந்த கொடை, அவனுக்கு வெண்கொற்ற கொடை இருக்கு. அது தீந்தேம் மதம் கவிழ்க்கும், ரொம்ப இனிமையான வாசனையோடு கூடிய மதத்தை கசிய விடுகின்ற வெங்கண் களிற்றின் மிசை, அது வெவ்விய சிவந்த கண்களை உடைய அந்த வெள்ளை யானையின் மேல பவனி போந்து அணிந்தான். அவன் திருவிழா வந்தான். எப்படி ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு படகு மேல ஒரு பெரிய பாய்மரமானது இருக்கும் போது அதை செலுத்துகின்ற மாலுமியானவன் கீழே உட்கார்ந்து வர மாதிரி வெண்கொற்ற கொடை அந்த பாய்மரம் போல இருக்க, வெள்ளை யானையானது கப்பல் போல இருக்க, படகு போல இருக்க, அந்த இந்திரன் வந்து அந்த மாலுமியை போல அமர்ந்து கொண்டு அதுல வந்து அந்த பவனி வரான். எப்பேற்பட்ட ஒரு இதை எதாவது கம்பேர் பண்றாருல, ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன்ல. படகு வந்து வெள்ளையான அந்த படகு வந்து ஐராவதமான யானையாம், அந்த வெண்கொற்ற கொடையே அங்க வந்து பாய்மரமா, அந்த மாலுமி தான் இங்க வந்து இந்திரன் மாதிரி படகை செலுத்தக்கூடிய மாலுமியாக இங்க யானை மேல வரக்கூடிய வானவர்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய அந்த தேவேந்திரன் அப்படி அழகா பவனி வரான்னு. இப்படிப்பட்ட ஒரு சொன்னா அவனுக்கு மோகம் வராத என்ன பண்ணும், அவனுக்கு வந்து கொழுப்பு திமிர் இல்லாத என்ன பண்ணும், அவன் இது வந்து நிரந்தரான்னு நினைச்சுட்டான். பட் சொல்வா, இந்திரன்கிறது வந்து ஒரு போஸ்ட் தானே தவிர யாரும் நிலை கிடையாது, பல பேர் இந்திரனாக இருந்திருக்கிறார்கள் பல சமயங்கள்ல அப்படின்னு சொல்லுவான்.
அது வந்து எங்க ஆதாரம் எப்படி இருக்கு, எத்தனை பேர் இந்திரனா இருக்கா? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கதை, நகுஷன் தான் போன சுவட்டோட திரும்பி மலை பாம்பா பூலோகத்துக்கு வந்துட்டான் தான் நம்ம பார்த்தோம். அதனால என்னன்னு தெரியல. இந்திரன் ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட். பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. ஒரு கதை கூட உண்டு. எறும்பு வரிசையாக போயின்னு இருக்கிறத பார்த்து ஒரு ரிஷி வந்து சிரிப்பார். என்னன்னு கேட்ட உடனே இந்திரன் சொல்லுவான், இந்திரன் வந்து எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்பான். அப்போ அந்த ரிஷி சொல்லுவார், இந்த எறும்பு வரிசை இருக்கு, இதெல்லாம் இங்கே முன்னாடி இந்திரனா இருந்தவா அப்படின்னுட்டு அவர் காமிப்பார். பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு அது. அப்படி ஒருத்தருடைய ஒரு இது ஒரு ஹாஸ்யம் கொஞ்சம் கலந்ததாக இந்த ஒரு நிகழ்வு இருக்கு. நம்ம அடுத்த பாடல அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.